இந்தியாவிற்காக தங்கத்தை தட்டி தூக்க காத்திருந்த வினேஷ் போகத்திற்கு கடைசி நொடியில் காத்திருந்த அதிர்ச்சி. மல்யுத்த வீராங்கனையின் கனவையே சிதைத்த 100 கிராம் எடை. வினேஷ் போகத்திற்கு நடந்தது சதியா இல்லை விதியா என கருத்துக்களை தெரிவிக்கும் நெட்டிசன்கள். நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டி உலக ரசிகர்களை தன்வசம் இழுத்ததோட தன்னுடைய நாட்டுக்கு தங்க பதக்கம் கிடைக்குமா வெள்ளி பதக்கம் கிடைக்குமா அப்படின்னு பலருமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில வினேஷ் போகத் இந்தியாவிலிருந்து மல்யுத்த வீரரா பங்கு பெற்றாங்க. இந்த நிலையில ஒலிம்பிக்ஸோடைய மல்யுத்தம் போட்டியில 50 கிலோ எடை பிரிவுல பங்கு பெற்ற மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் அதுல வெற்றி பெற்றதோட பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாங்க. இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்க போகுது அப்படின்ற ஆர்வம் பலருக்குமே இருந்தது. பலருமே இவங்களை பாராட்டிட்டு வந்தாங்க. இதுல மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளை விட 100 கிராம் அளவுக்கு அதிகமா இருந்ததால அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. போட்டியோடைய விதிகளின்படி போகத் ஒரு வெள்ளி பதக்கத்தை கூட பெற முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இறுதி போட்டிக்காக பயிற்சியில இருந்த வினேஷ் போகத் அவங்க அப்போ 2 கிலோ அதிகமான எடை இருந்திருக்காங்க. அதை குறைக்கிறதுக்காக அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. இரவு முழுக்க தூங்காம இருந்திருக்காங்க. ஸ்கிப்பிங்ல இருந்து ஜாகிங் வரைக்கும் பல உடற்பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. இருந்தாலும் கடைசியா அவங்க 100 கிராம் எடையை குறைக்க முடியாம போனதால அவங்க இறுதி போட்டியில இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி இப்போ நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வினேஷ் போகத்திற்கு பல சமூக ஆர்வலர்கள் பல பிரமுகர்கள் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்த நிலையில இப்போ இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது பலருக்குமே அதிர்ச்சி ஏற்படுற வகையில அமைஞ்சிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.